everybody, welcome back to Coffeetabletalks and நான் தான் உங்க உமா. ஸோ 2 DIY வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் ரெண்டுமே வந்து நீட் ஆஃப் த ஆர் மாதிரி தான். ஒன்று வந்து ஐ க்ரீம் அண்ட் இன்னொன்று வந்து ஒரு ஹேண்ட் க்ரீம். இது ரெண்டுக்குமே வந்து ஒரே பேஸ் தான் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இதை எல்லாருக்குமே மேக்ஸிமம் இருக்கிற எல்லாருக்குமே இது ரெண்டுமே தேவைப்படுது. ஹேண்ட் வாஷ் பண்ணி கையெல்லாம் சொரன்னு ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ ஃபோன் பார்த்து டிவி பார்த்து நம்ம ஐஸ் எல்லாம் டார்க் சர்க்கிள் வந்துடுச்சு. ஸோ இதனால இந்த ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேங்கோ பட்டர் எடுத்திருக்கேன் அண்ட் பீஸ் வேக்ஸ் எடுத்திருக்கேன். இதுதான் பேஸ் ப்ராடக்ட். அதுக்கு அடுத்தது இருக்கிறதெல்லாம் உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஒரு வேளை மேங்கோ பட்டர் கிடைக்காட்டி நீங்கள் ஷியா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பீஸ் வேக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த வேக்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ இதில் எல்லாமே வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் தட்வான்ற ஒரு ஸ்டோரில் வாங்கினேன். ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வருஷம் முன்னாடி ஒரு ஹால் வீடியோ பண்ணோம். இங்கே நான் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ஹாலில் இருந்த மிச்சம் மீதி தான் இன்றைக்கி எப்படியாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அங்கே இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் DIY பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ்லாம் அந்த ஸ்டோர்ஸில் கிடைக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஒரு கூப்பன் கோடும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்துச்சுன்னா அவைலபிளாக அது வந்து ஆக்டிவாக இருந்துச்சுன்னா நான் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நோட்டோட எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டபுள் பாயிலிங் மெத்தட் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேஸ் செஞ்சுக்க போகிறோம். அண்ட் தென் பேஸ் செஞ்சுட்டு அந்த பேஸை ரெண்டாக பிரிச்சுட்டு ஒன்று ஐ க்ரீமுக்கும் இன்னொரு ஹேண்ட் க்ரீமுக்கும் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஸ்க்கு வந்து ஒரு 2 parts ஆஃப் மேங்கோ பட்டர் எடுத்துக்கிட்டேன். மேங்கோ பட்டர் வந்து ஷியா பட்டர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஷியா பட்டர், மேங்கோ பட்டர் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம். கொக்கோ பட்டர், கும்கும் பட்டர், அந்த மாதிரி நிறைய பட்டர்ஸ் இருக்குது. இது என்னென்னா, இந்த பாடி லோஷன்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணுறதுக்கு உள்ள ஒரு இது ரொம்ப சூதிங்கான ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ வந்து மேங்கோ பட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் மாதிரி இருக்கும் அண்ட் ஷியா பட்டர் வந்து கொஞ்சம் திக்காக கட்டி மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டும் தான் உள்ள வித்தியாசம். அண்ட் மேங்கோ பட்டர் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹேரு, முடி, ஐஸு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஷியா பட்டரும் அதே மாதிரி தான் லிப்ஸு, ஹேரு, உடம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து ஃபேஸுக்கு ஆசட் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க, உங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா யூஸ் பண்ணலாம், ஷியா பட்டர் யூஸ் பண்ணலாம். மற்றபடி வேறு எதுவும் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த நோட்டோட டக்குன்னு நம்ம அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம். ஸோ வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் தான் இதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பட்டர் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ கறியிடக்கூடாது, ஒட்டிடக்கூடாது பாத்திரத்தில். அதனால் நான் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்ல ஒரு பாத்திரம் கொதிச்சோடனே, தண்ணி கொதிச்சோடனே இந்த கிளாஸ் பவுலில் நான் வந்து இந்த மேங்கோ பட்டரை போட்டிருந்தேன். ஸோ மேங்கோ பட்டர் சீக்கிரமாக மெல்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கேமரா ஃபிக்ஸ் ஆகிறதுக்குள்ளே வந்து மெல்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸ் வேக்ஸ். ஸோ பீஸ் வேக்ஸும் போட்டேன். ஸோ பீஸ் வேக்ஸும் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ இதை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இதை கொஞ்சம் டபுள் பாயிலிங் பண்ண விடணும். ஸோ பாயில் பண்ணோடனே அந்த ஹீட்டோடையே அது இருக்கட்டும். வேறு கண்டெய்னர் மாற்றிடாதீங்க. மாற்றினீங்கன்னா அந்த டக்குன்னு அது சூடாகி கட்டி ஆகிடும். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, அது ரெண்டையும் தனியாக பிரிச்சுக்கிட்டேன். நான் பண்ண அதே மிஸ்டேக் தான். ஸோ ரெண்டும் தனியாக பிரிச்சுட்டு இந்த ஒரு பேஸ் ஐ க்ரீம்குள்ளே பேஸும் ஹேண்ட் க்ரீம்குள்ளே பேஸும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஐ க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐ க்ரீமுக்கு இந்த பேஸில் வந்து கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணேன். உங்களுக்கு ஒரு வேளை காஃபி எசென்ஷியல் ஆயில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆயில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆல்மண்ட் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஐஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அண்டர் ஐஸில் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கட்டி ஆகிடும். அதனால நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னரில் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில பேருக்கு வந்து இந்த மஞ்சள் வந்து ஒத்துக்காது. ஸோ அவங்க வந்து மஞ்சளை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு அந்த வேக்ஸையும் பட்டர் மட்டும் போட்டால் போதும். இது ஒண்டர்ஃபுல்லான ஒரு ரெசிபி. மோஸ்ட் ஆஃப் த ஐ க்ரீம்ஸில் இருக்கிற ஒரு ரெசிபி தான் இது. ஸோ சுரண்டி இதை எடுத்துட்டேன். ஸோ எடுத்து என்னோட அந்த ஏர்கட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன். டெய்லி நைட்டு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு காஃபி எசென்ஷியல் ஆயில் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட டெக்ஸ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லைட் வெயிட்டாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாகவே கட்டி ஆனால் கூட நம்மளோட ஹேண்டோட அந்த சூடு இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து இது நல்லா வந்து மெல்ட் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த டெக்ஸ்சர் நான் காட்டுறேன். இப்போ டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெல்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ மெல்ட் ஆகி ரொம்ப நல்லா நம்ம கண்ணில் இருக்கும். கொஞ்சம் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். போட்டு வச்சுட்டேன். தென் அடுத்த பேஸில் வந்து நான் இதோட சேர்ந்து ஒரு ஆயில் ஆட் பண்ணேன்.
என்கிட்ட கிரேப் சீட் ஆயில் இருந்தனால நான் கிரேப் சீட் ஆயில் ஆட் பண்ணேன். கிரேப் சீட் ஆயில் வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்க்ரப் பண்ணியிருப்போம், DIY ரோஸ் ஸ்க்ரப் பண்ணியிருப்போம், அங்கே லிங்க் பண்ணுறேன். அந்த ரோஸ் ஸ்க்ரப்பில் கிரேப் சீட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்களும் அதே மாதிரி அது நல்ல மாய்ஸ்சரைசர் கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ அதனால் நான் வந்து இந்த மிக்சரில் நான் வந்து இந்த கிரேப் சீட் ஆயில் ஆட் பண்ணேன். அண்ட் தென் இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆல்மண்ட் ஆயிலும் அண்ட் 2-3 ட்ராப்ஸ் வந்து ஸ்வீட் ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணேன். இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஒரு வேளை கிரேப் சீட் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயிலோ ஆல்மண்ட் ஆயிலோ இல்லைனா வந்து ஆலிவ் ஆயிலோ எதுனாலும் கேஸ்டர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு இதை நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த மிக்சரில் வந்து நம்ம இந்த கிரேப் சீட் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணோம். இந்த டெம்பரேச்சர் வந்து அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கிறனால போட்ட உடனே இந்த மாதிரி ஆயிடும். ஸோ நீங்கள் உடனே இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடும். என்கிட்ட இருந்தது வந்து கிரேப் சீட் எசென்ஷியல் ஆயில்னால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் உங்களுக்கு வந்து ஜொஜோபா இருந்தாலோ ஆல்மண்ட் ஆயில் இருந்தாலோ கோகோனட் ஆயில் கூட மோர் தென் இனஃப். இதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் ஹேர் க்ரீம் செய்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இல்லை பீஸ் வேக்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பட்டரும் இந்த மாதிரி ஆயிலும் சேர்த்தோன்னா அது அழகான ஒரு ஹேர் மாஸ்காக கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சின்ன டிப்பு. அண்ட் இப்போ வந்து நம்ம நல்லா அதை பிளெண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த கட்டியாக இருக்கிறதுலாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி முட்டை பீட்டர் இல்லைனா அந்த பீட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கட்டியாக போயிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் சிலிக்கான் ஒரு கப்லேயோ இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கப்லேயோ இல்லைனா வந்து இந்த மாதிரி கிளாஸ் பவுல்லையோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது ஈஸியாக நம்மளால் ஒர்க் அப் பண்ண முடியும். இப்போ இதை வந்து நான் டக்குன்னு இது சூடு மாறுறதுக்குள்ளே அடுத்த கண்டெய்னர் நம்ம இதில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதில் வந்து நான் மாற்றிட்டு எக்ஸஸ் எல்லாமே அதில் நான் போட்டுட்டேன். நான் வந்து ரொம்ப கஞ்சத்தனமாக கையில் வச்சு பண்ணினேன். ஸோ நீங்கள் வந்து கையில் பண்ணாதீங்க, பிகாஸ் இது சானிடைஸ் அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து பண்ணுங்கள். ஸோ கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா இல்லை எசென்ஷியல் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஜென்டலாக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது. அண்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ எப்போவுமே இருக்கிற DIY மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக எக்ஸாட்டிக்கான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதனால தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே DIY ஒரு இந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு இன்க்ரீடியண்ட் உங்கள் ரொட்டீனில் சேர்க்கும் போது ஒரு சின்ன பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, பிரஸ்ட் ஃபீடிங்காக இருக்கீங்க, இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இந்த DIYஸில் எசென்ஷியல் ஆயிலை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த நோட்டோட டாடா பை பை ஃப்ரம் உமா. வேறு ஒரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.